சிவசிவ திருச்சிற்றம்பலம். இன்று சிவ தர்மோத்தரம் கூறும் என் சித்தி பற்றி பார்ப்போம். பைசாச உலகு முதல் சிவ உலகு வரையுள்ள உலகுகளில் பொருந்தி உயர்ந்தோர்கள் 8 வகை சித்திகளையும் அவற்றால் உண்டாகும் பலன்களையும் தாங்கள் வாழும் உலகுக்கு ஏற்றபடி ஓர் உலகில் இருப்பவர்களை விட இன்னொரு உலகில் இருப்பவர்கள் அதிகம் பெறுவர். இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 257 பாடலில் அருளியுள்ளார்கள். இனி பாடலை காண்போம். 8 எனப்பட்ட சித்தி இசைந்திடும் பைசாச ஆதி சித்தர்கள் சேரும் எல்லை சிவபுரம் இறுதி தன்னில் ஒட்டிய குணமும் மேன்மேல் உயர்ந்து உயர்ந்து ஒழுகும் ஓரில் விட்டு ஒளிர் குணத்தின் மேன்மை விளங்கிட விளம்புவாமே என்பதாகும். இப்பாடலில் வரும் சித்தர்கள் என்றால் நல்லோர் பெரியோர் என்று பொருள். ஒட்டிய என்றால் பொருந்திய, குணம் என்றால் பலன், ஒழுகும் என்றால் பெருகும், விளம்புவாம் என்றால் உரைப்போம் என்று பொருள். இனி 8 வகை சித்திகளையும் அதன் பயன்களையும் பற்றி காண்போம். முதலாவது அனிமா, நுண்ணிய உடலை பெற்றிருத்தல். இரண்டாவது மகிமா, வேண்டிய அளவு உடலை பெரியதாக ஆக்கி கொள்ளுதல். மூன்றாவது லஹிமா, நிலத்தில் அடி பதியாமல் உடலை மிக மென்மையாக்குதல். நான்காவது கரிமா, எதற்கும் அசையாதபடி உடலை அதிக பாரமாக ஆக்குதல். ஐந்தாவது பிராந்தி, உலகில் எங்கும் இயங்குதல். ஆறாவது பிரகாமியம், தன் உயிரை வேறு ஓர் உடலினுள் செலுத்துதல். ஏழாவது ஈசத்துவம், ஞாயிறு முதலியவற்றை விரும்பியபடி இயக்குதல். எட்டாவது வசித்துவம், எல்லா உயிர்களையும் தன் வசப்படுத்தி ஆளுதல். திருச்சிற்றம்பலம்.